நம்ம ஒரு பிரியாணி ரிவ்யூ தாங்க பண்ண போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி சிக்கன் மட்டன் இல்ல, வெஜ். அதுவும் நம்ம எஸ்எஸ்ல. என்னது எஸ்எஸ்லயா? அட ஆமாப்பா, நான் கூட ஃபர்ஸ்ட் நம்பல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கே போயிட்டு பார்சல் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாங்கின கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல போத்தீஸ்க்கு ஆப்போசிட்லயே ஒரு சப்வே இருக்குங்க. அந்த சப்வேக்குள்ள பூந்து வெளில வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத்னு போட்டிருக்கோம். இங்க டைனிங்கும் இருக்கு. பட் ஆனா பார்சல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டே இருக்கும். நாங்க போனப்ப வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம்ன்றதுனால கடை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா காலியா தாங்க இருந்தது. என்னடா இந்த அங்கிளுக்கு மட்டும் இவ்வளவு க்ளோஸ் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? வேற எதுவும் இல்ல, இவரு தான் நம்மளுக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாரு. சரி வாங்க இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேக்கிங் பத்தி நான் சொல்லி ஆகணும். சூப்பரா இருக்குங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேட் வச்சிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயோடிகிரபிள் பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சிருந்தாங்க. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின பக்கெட்டை வந்து பாத்திரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 190 பேக்கு. சோ இந்த 190 பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு பிரியாணி, ஒரு வாட்டர் பாட்டில், ஆனியன் ரைத்தா, அப்புறம் பிரிஞ்சால், பிரெட் அல்வா வந்துரும். அதுக்கு அடுத்ததா நான் வாங்கின பக்கெட் எதுன்னு கேட்டீங்கன்னா 170. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ பேக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆள் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. சோ இதுல எது பெஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 170 பேக்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காலிஃபிளவர் பக்கோடா வரும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 170. சோ மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். அதே மாதிரி வாட்டர் பாட்டில், ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் அல்வா. அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் மீல் கிட்லாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட் சோம்பு இருக்கும் பாத்தீங்களா அது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூ இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேக்கிங்க்கு 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் வந்து குறைய சொல்ல முடியாது இந்த எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ஃபைனலா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 360 கிட்ட வந்துச்சு. ஸோ அதனாலதான் பில்லையும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்ப இதுல எது பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறது இந்த 170 பேக் தான். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 120ல ஒரு கிட்ஸ் பேக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 150லயும் ஒரு பேக் இருக்கு. பட் ஆனா எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா தோணுது இந்த 170, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 190 பேக் தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 170 பேக்கை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதோட அருமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம இதை செக் பண்ணணும்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆயுதத்தை வந்து கையில எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொவைட் பண்ற அந்த வாட்டர் பாட்டிலோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில உடச்சு குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்வாஃபின் அக்கேட் டப்பு கொடுக்கும் போல. ஆனா இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்வா 5ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிளேட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு. இதை நம்ம டேர் பண்ணிடலாம். ஃபைனலா நம்மளோட 170 பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ல வந்து சாச்சிடலாம். இதை சாட்சி எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திறமைன்னே சொல்லாங்க. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கவுத்தாச்சு. பட் ஆனா எடுக்கிறப்பதான் ஷாக்கு. என்னால வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியல. பக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரைஸ் ஹெவியா இருக்கு. இது ஒரு ஆள் இல்ல, என்ன கேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம் போல. ஏன்னா அவ்வளவு ரைஸ் இருந்துச்சுங்க. அந்த சின்ன பக்கெட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த 830 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. சொன்னா நம்ப முடியல. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. பட் ஆனா என்ன கேட்டா 2 பேர் சாப்பிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமா சாப்பிடுவீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். இல்ல நான் அடிச்சு நவுத்துவேன்னா நீங்க ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம். சரி வாங்க இப்ப அந்த காம்போல வர அந்த காலிஃபிளவர் பக்கோடா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிட்டேன். எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தேன். 1 2 3ன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பீஸ் கிட்ட இருந்துச்சுங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான பீசஸ்னே சொல்லுவேன். டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் சூடா போட்டு பேக் பண்ணிட்டாங்க போல. கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு ஆயிடுச்சு. கருவேப்பிலை எல்லாம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தாங்க இருக்கு. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது பக்கெட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 190 பேக்குன்னு சொல்லுவாங்க. அதுல அந்த பிரியாணி, வாட்டர் பாட்டில், ஆனியன் ரைத்தா வழக்கமா வரதுதான் வரும். சோ அதை பாத்தீங்கன்னா நீங்க சிக்கன் பிரியாணி வாங்கினா எப்படி வருமோ அதே தாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாத்துலாம் இதுல எவ்வளவு ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சின்ன பக்கெட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஓபன் பண்ணிட்டேன். பட் ஆனா இந்த பெரிய பக்கெட்டி ஓபன் பண்றது எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தேடி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாத்துட்டேன். சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா கவுத்து பாத்துடலாம் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு. கவுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தாங்க இருந்துச்சு. ஏன்னா அந்த சின்ன பக்கெட்டியே நான் எதிர்பார்த்ததை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு சாப்பாடு.
சோ அதே மாதிரியே வந்து இந்த பெரிய பக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டே ஃபுல் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து இருக்கு. பட் ஆனா பக்கெட்டில வந்து பாத்தீங்கன்னா அமுக்கி அமுக்கி கட்டுவாங்க போல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து என்னால வந்து பாத்தீங்கன்னா கணிக்கவே முடியல. அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு ரைஸ் இருக்குமா அந்த பக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதோட வெயிட் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1279 கிராம்ஸ் வந்து இருக்குங்க. நான் 2 பக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட குவான்டிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா தாங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு கேட்டா 3 பேர் சாப்பிடலாம். ஏன்னா நார்மலா எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கினாலே ஒரு பார்சல் வாங்கினா 2 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னது வந்து இந்த பக்கெட்டி வந்து 2 பர்சன்ஸ் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க. பட் ஆனா 3 பர்சன்ஸ் வந்து சாப்பிடுற அளவுக்கு குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க கொடுத்த அந்த பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் எடுத்து போட்டுட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி. இவங்க பிரிஞ்சால் கிரேவில வந்து பாத்தீங்கன்னா மிளகு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் அதிகமா சேர்த்திருக்காங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவிக்கு பெரிய ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நார்மலாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி வந்து அவ்வளவா பிடிக்காது. பட் ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கையில வச்சிருக்கிற இந்த டப்பால இருக்கிற இந்த பிரெட் அல்வாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமன்னே சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிரெட் அல்வா வந்து சூப்பரா இருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நட்ஸ் அப்புறம் கோவாலாம் வந்து போட்டிருப்பாங்க. பால் கோவா சொன்ன பாத்தீங்களா? சோ அதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டக்கரா இருக்கும். சோ ஃபைனலா அந்த காலிஃபிளவர் பக்கோடாவும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் எடுத்து பார்த்தேன். செம்ம டெம்டிங் ஆயிடுச்சு. அந்த காலிஃபிளவர் பக்கோடா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸை ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்குல்ல, செம்மையா இருக்கு. சோ வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ரைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. வெஜ் பிரியாணி சரி எப்படி இருக்குமோ ஸ்மெல் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா சிக்கன் பிரியாணி ஸ்மெல் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா வெஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரட், பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போட்டிருப்பாங்க. உருளைக்கிழங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாவே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் பீஸ் இருக்கு. என்னடா பீஸ்ன்னு கேட்டீங்கன்னா பச்சை பட்டாணி. சொன்னா நம்ப மாட்டீங்க. வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாம ரைஸ் மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் பைட் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் பீஸ் இல்லாம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்? அதே மாதிரியே இருக்கு. எப்படிதான் அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலிஃபிளவரோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு குடுத்துட்டு செகண்ட் பைட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தேன். மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இந்த வெஜ் பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த வெஜ் பிரியாணி புரட்டாசி மாசம் மட்டும் தான் கிடைக்குமா? இல்ல அதுக்கப்புறமும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனா கிடைக்கிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, காலிஃபிளவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து உருண்டை புடிச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்ம டேஸ்ட். நார்மலா வெஜ் பிரியாணினாலே எங்க வீட்டாண்ட இருக்கிற 30 ரூபா கடை தான் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனா 300 ரூபா கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்துன்னே சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட் வந்து தட்டி தூக்கிருச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைனலா இந்த பிரெட் அல்வாவோட முடிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரெட் அல்வா வந்து இந்த மாதிரி சின்ன டப்பா தராம அந்த மாதிரி பெரிய டப்பாவா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சோ ஃபைனலா தீர்ப்புக்கு வருவோம். இந்த 2 பக்கெட்ல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். நீங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்கன்னா நல்லா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 190 பேக்க வாங்கிக்கோங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் தான் பட் ஆனா தாராளமா சாப்பிடணும் எங்களுக்கு காலிஃபிளவர் பக்கோடாவும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 170 பேக்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சோ எது பெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவே நீங்க சிக்கன் பிரியாணி வாங்குறீங்கன்னா பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. வெஜ்னா இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from லொகேஷன் மீனோத். மறக்காம நம்ம சேனலையும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை.